எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ்ல தாங்க இருந்தது. அமெரிக்க சந்தையை பொறுத்தவரைக்கும் இப்ப என்ன எதிர்நோக்கி இருக்கு அப்படின்னா, யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்மியா கீழ இறங்கியிருக்குங்க. அதற்கு மத்தியில ட்ரம்ப் அவர்கள் வந்து அக்ரி இம்போர்ட்ஸ், தென் ஃபெர்டிலைசர் இம்போர்ட்ஸ்க்கு டாரிஃப் போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. குறிப்பா இந்தியால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அரிசி, கனடா நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர் போன்ற பொருட்களுக்கு டாரிஃப் போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ மார்க்கெட் டாரிஃப்க்கு ரியாக்ட் பண்ணல, ஃபெட் மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜப்பான் நாட்டு சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா ஃபிளாட்டா தாங்க இருந்தது. பெரிய மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஒரு 70 பாயிண்ட் பிளஸ்ல இருந்தது. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் நேத்து பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது. அது இன்னைக்கு கண்டினியூ ஆகுதுங்க. ஒரு டெட் கேட் பவுன்ஸ் கூட இல்லை. இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்தது. தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 40 ரூபாய் விலை இறங்கி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 12,000 ரூபாயா இருக்கு. அடுத்து இன்னைக்கு ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், தென் ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் விக்ரம் சோலார் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 27ல குறிப்பிட்ட ஒரு சில நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள், ஆஸ்திரேலியா, மெனா போன்ற நாடுகளுக்கு அவங்களோட எக்ஸ்போர்ட் பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற திட்டத்தில் இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 27ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இப்போதைக்கு விக்ரம் சோலாருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் தான். டோட்டல் ஆர்டர் புக்ல யூஎஸ் மார்க்கெட்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் புக்னு எடுத்துக்கிட்டோம்னா 15% இருக்குங்க. அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி அவங்களுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸை கன்சாலிடேட் பண்றதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது ரியாலிட்டி பிசினஸ் அண்டர்டேக்கிங்க எல்என்டி ரியாலிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அப்ரூவலை போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பெனியோட மேலிடம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்என்டி ரியாலிட்டி வந்து இண்டிபெண்டா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு யூனிஃபைடு பிராண்டா மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா இன்டகிரேஷன் நடக்கும். ஸோ இன்டகிரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எல்என்டி ரியாலிட்டி அப்படின்றது இந்தியாவுடைய மோஸ்ட் அட்மையர்ட் ரியல் எஸ்டேட் பிராண்டா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, எல்என்டி ரியாலிட்டியோட மெர்ஜ் ஆகுது இல்லையா, ரியாலிட்டி பிசினஸ் அண்டர்டேக்கிங், அது ரெண்டுடைய ரெவன்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போமே. H1 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ரியாலிட்டி பியூ உடைய ரெவன்யூ வந்து ஒரு 640.57 கோடியா இருந்திருக்குங்க. எல்என்டி ரியாலிட்டியுடைய ரெவன்யூ H1 ஃபினான்ஷியல் 26ல ஒரு 202.15 கோடியா இருக்கு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணுவாங்க. சினர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எஃபெக்டை நம்ம பார்க்கலாம். அதாவது 1+1 greater than 2. அடுத்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் அவங்களோட ஒர்க்கிங் ஏரியா வந்து டிஃபென்ஸ் தாங்க. லாக்ஹீட் மார்டின் கூட அவங்க ஏற்கனவே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை ஸ்கேல் அப் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, புதுசா ஒரு டிஃபென்ஸ் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹாலிங் ஃபெசிலிட்டி வந்து போடுறதுக்காக அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்ல இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போற இந்த ஃபெசிலிட்டி வந்து ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த ஃபெசிலிட்டி எப்போ கம்ப்ளீட்டா முடியும் அப்படின்னா 2026 முடிவுல இந்த ஃபெசிலிட்டியை நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஏஎம்சி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னா 2 பேருங்க. ஒன்று வந்து ப்ரொடென்ஷியல், அதாவது யுனைடெட் கிங்டமை சேர்ந்த ப்ரொடென்ஷியல் 49% ஸ்டேக் வச்சிருப்பாங்க. தென் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு 51% பக்கமா ஸ்டேக் வச்சிருப்பாங்க. இதுல ஐசிஐசிஐ பேங்க் வந்து ப்ரொடென்ஷியல்ல இருந்து ஐபிஓக்கு முன்னாடியே ஒரு 2% ஸ்டேக் எடுக்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்திருக்கு. ஸோ 2% ஸ்டேக் எடுத்துட்டாங்க அப்படின்னா 53% ஹோல்ட் பண்ணுவாங்க. ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய லிஸ்டட் என்டிட்டிஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது ஐசிஐசிஐ பேங்கோட சப்சிடரிஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் 51%க்கு மேலே நாங்கள் ஸ்டேக்கை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஹிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பக்கெட்டுங்க. இப்போ ப்ரொடென்ஷியலை பொறுத்த வரைக்கும் 2% ஸ்டேக்கை ஐசிஐசிஐ பேங்க்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா 47% ஸ்டேக் இருக்கும். ஐபிஓ முடிகிறப்போ ஒரு 10% ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓ ப்ரொடென்ஷியல்கிட்ட ஒரு 37% ஸ்டேக் இருக்கும். பட் ஆர்பிஐ டைரக்ஷன்ஸ் படி ப்ரொடென்ஷியல் எத்தனை பெர்சென்ட் தான் ஸ்டேக் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 22% ஸ்டேக் வச்சுக்கலாம். அதனால ஐபிஓக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்னொரு 15% பக்கமா ஸ்டேக்கை குறைப்பாங்க ப்ரொடென்ஷியல் ஏஎம்சி. ஸோ ஐபிஓ நம்ம போறோம் அப்படின்னா இந்த விஷயம்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து டாடாஸ் என்ன பண்றாங்க, இன்டெல் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் வந்து போடுறாங்க. டாடா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ்ல வெல் ஹெட்டா முன்னாடி வந்திருக்கிறாங்க. ஐபோன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, தென் எக்ஸ்போர்ட்ஸ்ல டாமினன்ட் பிளேயரா இருக்கிறாங்க. பிளஸ் ஃபாக்ஸ்காமும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இப்போ இன்டெல் கூட இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எதுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இன்டெலோட ப்ராடக்ட்ஸ் லோக்கல் மார்க்கெட்ல இன்டெலோட ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் தென் பேக்கேஜிங் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக இந்த கொலாபரேஷன் பண்ண மாதிரி தெரியுது.
ஸோ இது டாடா குழுமம் டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய மேலிடம் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26 முடிவுல எங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 5 லட்சம் கோடியை தாண்டிடும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 4.62 லட்சம் கோடியா இருக்குங்க. ஆக பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க்குக்கு ஈக்குவலாவே அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லைங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மேஜர் டாப் 5 பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு பஜாஜ் ஃபினான்ஸோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது புரியும். ஃபர்ஸ்ட் HDFC பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 40.03 லட்சம் கோடியா இருக்குங்க. அடுத்து ICICI பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 21.36 லட்சம் கோடியா இருக்குங்க. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் 16.77 லட்சம் கோடியா இருக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்தது கோட்டக் மஹிந்திரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7.07 லட்சம் கோடியா இருக்குங்க. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5.27 லட்சம் கோடியா இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட நீங்க பேங்கை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். அடுத்து விப்ரோ கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொஃபெக்டர்ஸ் கேபிட்டலோட அக்விசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டீலோட ஒர்த் வந்து ஒரு 1400 crores. ப்ரொஃபெக்டர்ஸ் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் விப்ரோ கேபிட்டல் UK பேஸ்டு பிரைவேட் ஈக்விட்டி ஃபிலிம்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அக்விசிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டகிரேஷன் தான். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த இம்யூன் டெக் கூட ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா இம்யூன் டெக் உடைய கேன்சர் ட்ரக்கை வந்து டெவலப் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாதிரி தெரியுதுங்க. ஸோ இந்த டீல் மூலமா டாக்டர் ரெட்டிஸ் வந்து டெவலப் பண்ணி இவங்களுடைய மார்க்கெட், அதாவது US, ஜப்பான், சைனா போன்ற இவங்களுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது டாக்டர் ரெட்டிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து JSW ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர் 2025ல க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது 5% ஏறி இருக்கு அப்படின்னு கம்பெனி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நோவா வெல்த் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1:5 அப்படின்ற ரேஷியோல ஒரு ஷேர் இருந்தது அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5 ஷேர் கிடைக்கும். என்ன நடக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ மாறுதுங்க. ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து ஃபேஸ் வேல்யூ 2 மாறுற மாதிரி தெரியுது. ரெக்கார்ட் டேட் வந்து December 26, 2025. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்னால நம்மளுக்கு ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு 5 ஷேராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போக மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ்ல எந்த மாற்றமுமே இருக்காதுங்க, மார்க்கெட் கேப்ல எந்த மாற்றமுமே இருக்காது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான் கூடும். இப்போதைக்கு நோவா வெல்த்துடைய வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா காஸ்ட்லியான சைடில் தாங்க இருக்கும், 34 times earnings. பெரும்பாலும் AMCs வெல்த் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களை நான் பார்க்கறது இல்லை. பட் நோவா வெல்த்தோட Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப பிரமாதமாலாம் இல்லைங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 3.7% விழுந்திருக்கு, 254 கோடியா இருக்கு. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1.2% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்ச 5.5 வருஷத்துல ஒரு 6.15 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் லோன்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ண மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. அடுத்து வியட்நாம் பேஸ்டு கம்பெனி வின் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்றாங்க, நாங்க தெலுங்கானால ஒரு $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன செக்டார் கீழே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் அர்பன் டெவலப்மெண்ட், எலக்ட்ரிக் மொபைலிட்டி, ஹெல்த் கேரு, எஜுகேஷன், டூரிசம், ரினியூவபிள் எனர்ஜி, இந்த செக்டார்லாம் சொல்லியிருக்காங்க. வின் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க தமிழ்நாடு தூத்துக்குடியிலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தென் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ்க்காகவும் நாங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வின்ஃபாஸ்ட். அடுத்து ஃபார்மா கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரபிந்து ஃபார்மா, கிரானியூல்ஸ் இந்தியா, பயாலஜிக்கல் ஹெட்டிரோ, பாரத் பயோ போன்ற நிறுவனங்கள் வந்து புதிய ப்ராஜெக்டுகளுக்காக ஒரு 9,500 கோடி தெலுங்கானால இன்வெஸ்ட் பண்றதுக்காக தெலுங்கானா கவர்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெல்ஸ்பன் 1 எடுத்துக்கிட்டோம்னா பூனேல ஒரு லாஜிஸ்டிக் பார்க் பில்ட் பண்றதுக்காக ஒரு 550 கோடி ரூபாய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிரா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 15-16% பக்கமாக மேலே ஏறி இருந்ததுங்க. கம்பெனி தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம டெலிகம்யூனிகேஷன், டெலி சர்வீசஸ், நெட்வொர்க் இந்த பிஸ்னஸஸ் பற்றியெல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனி எல்லாம் போய் உள்ளே விழுவுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் உள்ளே விழுந்தோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர்களே 150, 180, 100 அந்த ரேஞ்சில எல்லாம் மாட்டிக்கிட்டு இன்னுமே முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. வேல்யூஸ் எங்க இருக்கோ அதை தேடி பிடிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வேல்யூஸ் இருக்க சைடு ஒரு ஷேரை எடுத்து உள்ள போட்டோம் அப்படின்னா நம்ம அதை பார்க்கவே தேவையில்லைங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஜாகல் நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனி வந்து காஸ்ட்லியரான சைட்ல இருக்குங்க. முதல்ல அது கொஞ்சம் வேல்யூவேஷன் குறையட்டும், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம்.
எவ்வளோ நல்ல நிறுவனமாக இருந்தாலும் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கப்ப நம்ம தான் உள்ளே போக மாட்டோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம வேல்யூவேஷன் குறைஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். அடுத்து எம்டிஎஃப் பற்றி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடன் வாங்கி முதலீடு பண்ணுறதுங்க. முதலீடு பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தேவையில்லை. நான் யாருக்குமே இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். நம்ம கிட்ட என்ன இருக்கோ இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நல்ல வெல்த் பில்டப் பண்ணிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஹோப். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், தென் பேஷன்ஸ், இது 3 இருந்தாலே போதுங்க. அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்குங்க. பட் ப்ரைஸ் டு புக் 1.17 தான். இருந்தாலும் எனக்கு அது காஸ்ட்லியாக தான் தெரியுது. ஸோ நான் இப்போதைக்கு உள்ளே போக மாட்டேன் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள. உங்களுக்கு ப்ரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கே சார், க்ளோஸ் டு 1 இருக்கே சார், அதுவும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா முடிவுகளை நீங்கள் தாங்க எடுக்கணும். முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்களே சார், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போங்க. ஒருவேளை இப்போ 1.5 டைம் புக்கு கீழே இருக்குது, நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு 25% கீழே விழுவுது அப்படின்னா ஃபர்தராக உங்களால் கேபிட்டலை உள்ள தூக்கி போட்டு அதை ஆவரேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஒரு கம்பெனியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோ, தென் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுற மாதிரி தான். இப்போ பஜாஜ் ஹோல்டிங்ஸோடைய வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ப்ரைஸ் டு புக் 2.06 பக்கமாக இருக்கும். நான் ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 10,000 பக்கமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா நான் ஒரு மாதத்துக்கு ஒரு 2,000 to 2,500 தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இது சரி வராது. சரி, இப்போ பஜாஜ் ஹோல்டிங்ஸை பற்றி பார்ப்போமே. பஜாஜ் ஹோல்டிங்ஸ்குள்ள என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பஜாஜ் ஆட்டோவில் ஒரு 33% ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் பஜாஜ் ஃபின்சர்வ்ல ஒரு 39% ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்ல ஒரு 51% ஸ்டேக் வச்சிருக்காங்க. சரி சார், இந்த 3 நிறுவனங்களை சொல்லிட்டீங்க. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், தென் பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த நிறுவனங்களுக்கும் பஜாஜ் ஹோல்டிங்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ஸோ பஜாஜ் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர்வ்ல ஒரு 39% ஸ்டேக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பஜாஜ் ஃபின்சர்வ் பஜாஜ் ஃபினான்ஸ்ல ஒரு 51% பக்கமாக ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்ல ஒரு 88% பக்கமாக ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே நேரோ டவுன் ஆச்சு அப்படின்னா எல்லாம் பஜாஜ் ஹோல்டிங்ஸ்க்கு தான் வரும். எதற்கு முக்கியமாக பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லை பஜாஜ் ஃபின்சர்வோ, இல்லை பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோ, இல்லை பஜாஜ் ஃபினான்ஸோ எல்லாமே காஸ்ட்லியரான சைடில் இருக்குங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ண முடியாது. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அந்த ஸ்டாக் எல்லாம் கன்சிடர் பண்றப்ப சீப்புங்க. அடுத்து தாமஸ் குக் பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனி த்ரெஷோல்டு கீழே வந்த மாதிரி தெரியுதுங்க. 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. நல்ல ப்ரொமோட்டர், ஃபேர்ஃபேக்ஸ் தான் கம்பெனியோடைய ப்ரொமோட்டர். தென் கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். தென் கேஷ் பாசிட்டிவ்லையும் இருப்பாங்க. அடுத்து உட்கிராஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. நான் பெரும்பாலும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை கன்சிடர் பண்றதில்ல. ஒன்று மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு போயிடுவேன், இல்லை பேங்கிங்க்கு போயிடுவேன். உட்கிராஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூஸ்லாம் எடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 years நம்ம டைம் கொடுக்கணும். ப்ரமோட்டர்ஸும் பணத்தை போட்டிருப்பாங்க. தென் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸும் பணம் கொடுத்துருப்பாங்க. பணத்தை தூக்கி பிஸ்னஸில் போட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு 1.5 or 2 yearsக்குள்ள நல்ல க்ரோத்தை பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க புக் வேல்யூக்கு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் பற்றி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. சார், நான் முற்காலங்களில் ஹையர் லெவலில் என்ட்ரி கொடுத்துட்டேன், அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. அது ஒரு பாடங்க. இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க. இப்பயுமே ஓலா எலக்ட்ரிக்கிட்ட 15% மார்க்கெட் ஷேர் இருக்குது. 15% மார்க்கெட் ஷேர் அப்படின்றது கம்மி கிடையாதுங்க. ஸோ மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அது என்னைக்காவது ஏறும். இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க. எதுக்கு லாஸ்ட்ல கொடுக்குறீங்க? அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே. இனிமே புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நல்ல வேல்யூஸ் எங்கே இருக்கோ அதை பார்த்து நல்ல வேல்யூவேஷனில் உள்ள என்ட்ராகுங்க. இந்த பதிவில் இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.